ரீசெண்டா சாங்ஸ் ஒயிட் பீடோட டாப் 5 ஆரா மூமெண்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோட கவுண்ட் பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் ஜோராவோடது போடுங்க ப்ரோ, கார்போடது போடுங்க ப்ரோ, இட்டாச்சியோடது போடுங்க ப்ரோ, சாஞ்சியோடது போடுங்க ப்ரோன்ட்டு நிறைய விஷயத்தை கேட்டிருந்தீங்க. ஒவ்வொருத்தவங்களோட கோரிக்கையும் வந்து நிறைவேற்றப்படும். அதுபடி இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா டாப் 5 ஜோராவோட மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஆரா மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். நான் இதை வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ண போஸ்ட்ல கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். அதுபடி நம்பர் 5ல வந்து விஸ்கி பீக் இருக்குல்ல, அதுல ஜோரா பாத்தீங்கன்னா 100 பவுண்டரி ஹண்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிருப்பான். அந்த ஃபைட்டுமே தரமா இருந்திருக்கும், மாசம் இருந்திருக்கும். ஜோராவை ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. இன்டோர் ஃபைட் மூலமா சம ஆரா மூமெண்ட் இருந்திருக்கும். நம்பர் 4ல பாத்தீங்கன்னா ஆர்லாங் பார்க் இருக்குல்ல, அதுல ஜோராவை பாத்தீங்கன்னா நாம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லிருப்பா. பட் ஜோரா அதை கேட்காம வந்து டைரக்டா அந்த இடத்துக்கே போயிட்டு ஆர்லாங்கோட இடத்துக்கே போயிட்டு அங்க ஒரு கூடிய அழுக்குல வந்து டிஃபீட் பண்ணிருப்பான். டிஃபீட் பண்ணிட்டு ஆர்லாங்கோட சேர்லயே உட்கார்ந்திருப்பான். சம மூமெண்டா இருந்திருக்கும், சம ஆரா ஃபமிங் இருந்திருக்கும். நம்பர் 3ல எக்கட்டா இருக்குல்ல, 1000 அணில வந்து ஜோரா தூங்கிட்டு இருந்திருப்பான். அந்த டைம் சிபி சர்வஸ் அந்த லூசி காக்கு சசின்ட்டு எல்லாரும் வந்திருப்பாங்க. காக்குமே 1000 அணி அட்டாக் பண்ண போயிருப்பா. பட் அந்த டைம் கண்ணு முழிச்சு அந்த அட்டாக்க தடுத்திருப்பா. சம மூமெண்டா இருந்திருக்கும், சமயா இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் காக்குவை பார்த்துட்டு நான் உன்னை வார்ன் பண்றேன், என்னோட சிப்பை வந்து நீ அட்டாக் பண்ணனா வந்து உனக்கு அடிப்பட வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதெல்லாம் ஒரு தரமான மூமெண்ட், வேற லெவல் இருந்திருக்கும். நம்பர் 2ல வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான மூமெண்ட் லைக் பங்கா ஷெட்யூல் வந்து டசிகியா இருக்கட்டும் மோனட்டா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஜோரா உள்ள என்ட்ரி கொடுத்து மோனட்டா வந்து அட்டாக் பண்ணிருப்பான். அந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா ஹாக்கி யூஸ் பண்ணிருக்க மாட்டான், ஜஸ்ட் பியூர் பிளட்லெஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். அந்த அட்டாக் மூலமா வந்து மோனட்டா அளவு பவரை யூஸ் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது, டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. அதெல்லாமே ஒரு தரமான மூமெண்ட் இருந்திருக்கும். நம்பர் 1ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு லிஸ்ட் எடுத்தாலுமே நம்பர் 1 சேஞ்ச் ஆகவே செய்யாது. லைக் ஜோராவோட நத்திங் ஹேப்பன் மூமெண்ட், அதாவது த்ரில்லர் பார்க் ஆர்க்ல வந்து லூஃபியோட எல்லா பெயினுமே கூமா எடுத்து அதை ஜோரா கிட்ட கொடுத்திருப்பான். அது மூலமா பாத்தீங்கன்னா ஜோராக்கு போய் நல்லாவே அடிபட்டு இருக்கும். பட் ஸ்டில் நத்திங் ஹேப்பன் சொல்லிருப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜோராக்கு எத்தனை ஆரா மூமெண்ட் வந்தாலுமே கண்டிப்பா இந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். இதான் டிசர்விங் ஆனது. அடுத்தது யாரை பத்தி போடலான்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒன் பீஸ் மட்டும் இல்லாம வந்து எந்த ஒரு அனிமேல இருந்து நீங்க கேட்கலாம்.